நேர்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து கேப்டன் ஆலயத்துக்கு வந்துருக்கோம். எப்போதுமே ஒரு நாளைக்கு 500லேருந்து ஒரு 1000 பேர் வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள். இது வந்து நடைமுறையில் உள்ள விஷயம். நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குங்கிறத ஒரு பாருங்கள். ஒரு சுத்தம் சுகாதாரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அவர் ஒவ்வொரு படத்துலேயும் நடித்த ஒவ்வொரு விஷயங்களுமே தெளிவாக புகைப்படத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருக்குமே என்ன படம் என்ன இடம் அப்படிங்கிறது கூட தெரியும். ஏன்னா அவ்வளோ கதாபாத்திரங்களை வந்து கொடுத்தவர் நம்ம கேப்டன். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட ஒன்று. நம்ம சிந்தனைக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்ட மனுஷன். வாழ்க்கையிலே சாதித்து வாழ்க்கையை வெற்றியை முழுசாக அடைஞ்ச மனுஷன். குடும்பத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி சிறப்பாக வாழ்ந்த ஒரே மனிதன் நம்ம கேப்டன் மட்டும்தான். எண்ணத்திலும் வலிமை, நேர்மையிலும் தூய்மை. நீங்கள் எப்படி எடுத்தாலும் கேப்டன் தான். கேப்டன்கிற வார்த்தைக்கே பல அர்த்தங்களை நம்ம வந்து இணையாக சேர்த்துக்கலாம். அதனால் எப்போதுமே ஒன்று இன்றைக்கி ஆலயத்தில் ஒலிக்கிற இந்த மணி ஓசையை கேட்பீங்க. என்ன நமச்சிவாயங்கிற ஒரு மந்திரம் ஒழிச்சிட்டு ஆலயமாக இருக்குன்னா தெய்வமாக இருக்கார். எண்ணங்களில் வலிமையானவர். பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. சின்னத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனிதன்னா இப்படி வாழ முடியுமாங்கிறதுக்கு பெரிய அடையாளமே நம்ம கேப்டன் தான். வாங்க போகலாம். பாண்டு ஒரு 8 மணிக்கு தான் போயிடலாம். ஓகே போகலாம். கேப்டனோட பொன்மொழிகளோட என்னோடய வார்த்தைக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து நில், எதிர்த்து சொல், இயன்ற திசை இயலாதவர்க்கே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த மனுஷன். ஏன்னா நேர்மையின் சிகரம். எந்த கொம்பனாலும் தொட முடியாத மாமனிதன். என்ன சொல்லிலும் செயலிலும் அவரை மாதிரி இன்னொரு ஆள் பிறப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். என்றைக்கும் கேப்டன் வழியில்